வணக்கம். இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி சேர்ந்து பார்ப்போம். இங்கே தான் மூஞ்சி கொஞ்சம் பாலிஷாக இருக்கு. பாலிஷாக இருக்கிற இடத்துல இருந்து வீடியோ எடுத்தாதான் என் மூஞ்சி கொஞ்சம் கலராக இருக்கு, இருட்டாக இருக்கு. டெய்லி காலையில் இந்த பேக்ரவுண்டில் செடி தெரிகிற மாதிரி இருந்த எடுத்த இடத்துல லைட்டு இப்போ எரிய மாட்டுது. அதனால் வீடியோ காலையிலே அங்கேருந்து இன்ட்ரோ எப்படி கொடுத்துட்டு வர்றது. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே. தம்பி நானும் இந்த பாக்ஸை பூரா ரூமுக்கு கூட்டு போய் வைக்க போயிட்டுருக்கோம். இது வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம், கால் சட்டை வாங்கியிருக்கோம். தம்பியும் வாங்கியிருக்கான் நான் வாங்குறத பார்த்துட்டு. அப்புறம் சாப்பாடு வச்சு கொண்டு போகிறோம் 2 பேரும். ஓகே, இவன் 14வது ஃப்ளோர் போகணும், நான் 24க்கு போகணும். இப்போ இதெல்லாம் தம்பியோட ரூமில் கொண்டு போய் வைக்கணும். தம்பிக்கு உதவி பண்ணுவோம். ஓகே, கொண்டு போய் இது தம்பி ரூமில் வச்சுட்டு உதவி பண்ணிவிட்டு நாம் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். தம்பிக்கு உதவி பண்ணல, தம்பி அப்படியே அனுப்பி விட்டுட்டேன். அது வந்துட்டு சும்மா பாக்ஸு தான், அதனால் ட்ரோலி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிடுவான் அவன். நம்ம ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஓப்பன். மழை பெய்கிற மாதிரி கிளைமேட் வந்துருச்சு. மழை பெய்யும் நினைக்கிறேன். ஓகே, ஒரு ரூமுக்கு வந்தாச்சு. ஒரு முக்கியமான ஒரு லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. எங்கள் முதலாளிகிட்ட நான் பர்மிட் போட வேண்டாம், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, அது உங்ககிட்ட கூட சொல்ல முடியாது. அது மாதிரியான ஒரு முக்கியமான சுச்சுவேஷனுங்க. இப்போ என்னோடய லைஃப்பில் ஊருக்கு போக போகிறேன். பர்மிட்டை வெட்டிட்டு பர்மிட் ரினியூவல் பண்ணிட்டு போகிறதா இருந்தால பர்மிட்டை வெட்டிட்டு போக போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. திரும்ப நம்ம இங்கே வர போகிறதில்ல, இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்ட போகிறதில்ல. பிப்ரவரி 5 பர்மிட் முடியுது. பர்மிட்டை வெட்டிட்டு ஊருக்கு போகிறோம். நண்பர்களே, முதலாளி கூட சண்டை ஆயிடுச்சு. பர்மிட்டை வெட்டிடுங்க, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சண்டே ஆகலை. அவங்க 2 பேரும் 2 ஓனருமே ஃபோர்ஸ் பண்ணாங்க. இருப்பா, வேலை பாரு, நீ பர்மிட் ரினியூவல் பண்ணு, அடுத்து நீ தான் கடையில் மெயினான ஆள். இது சும்மா சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். நீ தான் மெயினான ஆள். நீ ரினியூவல் பண்ண அப்படின்னா கடையில் நீ தான் வந்துட்டு முக்கியமான ஆள். ஓகே, நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அப்படிலாம் சொல்லி சொன்னார். 65 வெள்ளி கொடுக்குறேன் இரு அப்படி சொல்லி சொன்னார். அதோட இருக்குது. ஏன் நான் திடீர்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா, சில முக்கியமான விஷயங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வீடியோ ஓனர் கூட பார்க்கலாம். நம்ம விக்ரமுக்கு யூடியூப் சேனல் தெரியும். அது ஏதோ விளையாட்டுத்தனமாக சொல்லியிருந்தான் அப்படின்னா அதெல்லாம் அவங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இரு அப்படி சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் இருக்க மாட்டேங்க, நான் போகிறேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப சங்கடமான விஷயம். நான் வந்து டெய்லி இந்த பகலில் வந்து ரெஸ்ட்டுக்கு வரேன்ல, அப்போ நான் தூங்க மாட்டேன். இந்த 6 மணி நேரம் தூக்கமும் வராது. இன்றைக்கி ஒரு 1.25 மணி நேரம் அதுக்குள்ளே தூங்கிவிட்டேன். கடைசி 1.25 மணி நேரம். ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, நான் ஷேர் பண்ணி ஆகணுமே. இல்லை காசுக்காக ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்றேன்னா, அடுத்து ஒரு முக்கியமான செய்தியும் இருக்குது. அது நான் ஊருக்கு போனால் தான் தெரியும். அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை வந்துட்டு சொல்ல முடியாது. அந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக நான் ஊருக்கு போக வேண்டிய வேலையும் இருக்குது. இப்போ வேலைக்கு நேரமாச்சு, வாங்க வேலைக்கு போகும். நைட்டு எப்பவும் 12 மணியோட வேலை முடியும்ல, இன்றைக்கி 11 மணியோட முடிஞ்சிடும். ஏன்னா நைட்டு ரொட்டி ஆர்டர் வந்திருக்கு. நைட்டு ரொட்டி போட வேண்டிய வேலை இருக்குது.
அதனால் காலையில் 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. தண்ணி தேகமானக்கு வாங்க வேலைக்கு போவோம். இந்த நாளுக்கு உண்டான 2ஆம் பகுதி ஆரம்பிச்சிருச்சு. நண்பர்களே, மணி இப்போ கரெக்டாக 9 தாண்டிருச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து நைட்டு வந்து இப்போ 720 ரொட்டி ஆர்டர் இருக்குது. அதுக்கு வேறு போயிட்டு சீக்கிரம் வரணும். நைட்டு சும்மா அப்படி கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியும், தூங்கிட்டு திரும்ப வரணும். ரொம்ப நாள் கழித்து நான் லைவ் போட போகிறேன். ஆனால் நான் லைவ் போடக்கூடிய டைம் இந்த மலேசியா டைமுக்கு 5 மணிக்கு, அப்போ இந்தியா டைம் 2:30 மணி ஆகிடும். எல்லாம் தூங்கிக்கிட்டு இருப்பீங்க என்னோடய லைவுக்கு ரெகுலராக வரக்கூடியவங்கெல்லாம். ஆனாலும் ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் போட போகிறேன். ஆனால் நீங்களாம் என்னை சந்திக்க முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இந்த ஒரு சின்ன பிரிவு நம்மளெல்லாம் உங்களை தான் மிஸ் பண்ண வைக்குது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நான் லைவ் போடும்போது எனக்குன்னு ஒரு 10 பேராப்பா வந்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களெலாம் சந்திக்க முடியல அப்படின்னும்போது உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சுச்சுவேஷன் அது கூட போய்கிட்டு இருக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும். நான் நைட்டு லைவ் வர போகிறேன், ஆனால் நீங்களாம் வர போகிறதில்ல. ஓகே, பார்ப்போம். இப்போ மணி 9, இன்னும் 2 மணி நேரத்து வேலை முடிச்சதுக்கப்புறம் போய்ட்டு தூங்கிட்டு திரும்ப நைட்டு வந்து ரொட்டி போடணும். இன்னொரு செய்தி, எங்கள் முதலாளி வந்துட்டு டிக்கெட்டு உனக்கு நான் டிக்கெட் போட்டு கொடுத்தேன்னா நீ போயிட்டு திரும்ப வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. இந்த பங்களாதேஷ்கார பையன் அதான் தட்டுப்பாத்திரக்கார ஒரு ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னால 2 வார லீவில் அவனுக்கெல்லாம் சொன்ன உடனே ஒரு 3 நாளில் டிக்கெட் போட்டு அனுப்பிட்டாங்கப்பா. இப்போ நான் போகணுன்னா தான் சிக்கலாக இருக்குது. அந்தளவுக்கு நான் வந்துட்டு முக்கியமான ஆள். அது வகையில் சந்தோஷமாகவும் இருக்குது, ஊருக்கு போக முடியலையே நினச்சி ஃபீலிங்காகவும் இருக்குது. நினச்ச நேரத்துக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ மணி 11 தான் ஆகுது. காலையில் 5 மணிக்கு வரணுங்கிறதுனால சீக்கிரம் போகிறேன். 720 ரொட்டி ஆர்டர். அஜீஸ் 12 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வருவான். இப்போ நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். கடையிலேயே சாப்பிட்டேன். சரி, ஓகே. எங்கள் கடையில் அந்த ஜாலியாக இருக்கிற ஓனர்னு ஒருத்தர் சொல்லுவான்ல, அவர்கிட்ட ஊருக்கு போகிறத பற்றி பேசுனா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஓனர்கிட்ட பேசினாதான் அவர் பேசுகிறது தான் நீட்டாக இருக்கும், அப்படியே தெளிவாக இருக்கும். நம்ம மனசுக்கு நெருக்கமான வார்த்தைகளை பேசுவார், நம்மளுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி, நம்ம எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று கொடுப்பாப்புல. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ பர்மிட் முடியறதுக்கு முன்னாடி மெடிக்கல் போட்டுட்டு நீ ஊருக்கு போனேன் அப்படின்னா, பர்மிட் முடியறதுக்கு முன்னாடி ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா நான் திரும்ப வரும்போது புது பர்மிட்டில் வந்துக்கலாமா. இதுக்கு வந்து பர்மிட்டை வெட்டாமல் போகிறது. பர்மிட்டை வெட்டிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் திரும்ப இந்த கடையில் வந்துட்டு வேலை செய்ய முடியாது. இந்த கடையில் அந்த கடையோட பர்மிட்டில் வந்து நான் என்னால் வேலை செய்ய முடியாது. அந்த கடையோட உரிமையில் அதிகாரத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வேலை செய்ய முடியாது. கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இவர் சொல்கிற ஐடியா எப்படின்னா, நான் வந்துட்டு ஊருக்கு போயிட்டு திரும்ப மெடிக்கல் போட்டுட்டு போனோம்னா அந்த மெடிக்கல் அப்படியே இருக்கும், நான் திரும்ப வரும்போது புது பர்மிட்டில் வந்துக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு அது சரியாக புரியலை. நான் அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், இப்போ கேஷியர்கிட்ட, அவர் ஓனரோட தம்பிக்கிட்ட எல்லாரும் கேட்டால் அவங்களுக்கு சரியாக புரியல. நான் அவர்கிட்டே டேரெக்டாக கேட்டேன், இது வந்து பர்மிட்டை வெட்டி விடாமல் போகிறதுக்கு வழி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ஐடியாவை இவ்வளோ சிம்பிளாக பேச்சாக சொல்லிட்டாரு. அதனால் நம்மளுக்கு புரியல, நம்மளுக்கு நாலேஜ் கம்மி இந்த பர்மிட்டை பற்றிலாம். அவங்க இந்த தொழிலில் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். அப்புறம் சரிண்ணே, நான் அப்படி மெடிக்கல் நாளைக்கே போகிறேன், நான் மெடிக்கல் போட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ போயிட்டு எப்போ வருவேன், எனக்கு சரியான ஒரு தேதி சொல்லு அப்படின்னாரு. ரம்ஜான் மாதத்துக்கு 1 மாதத்துக்கு வந்துட்டு இங்கே காலையிலலாம் சாப்பிட மாட்டாங்க, வியாபாரம்லாம் கம்மியாக தான் இருக்கும், எல்லாம் விரதம் இருப்பாங்க. ஓகே, மலேசியா இது வெளிநாடு, நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே நிறைய பேர் முஸ்லீம்ஸ் தான். அப்படி இருக்கும்போது வியாபாரம் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அப்போ அந்த வியாபாரத்தை முடிச்சு, அந்த ரம்ஜான் முடிஞ்சு 3 நாள் லீவு கடை ரம்ஜானுக்கு, அந்த லீவு முடிஞ்சு கடை திறக்கும்போது நான் வந்துடுறேன் அப்படி சொல்லியிருக்கிறேன். நல்லா டீட்டெயில்டாகவும் சொல்லியிருக்கிறேன். போன காரியம் நிறைவேறுச்சு அப்படின்னா அந்த தேதிக்குள்ளே கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, போஸ் வந்துட்டு இப்போ அமைதியாக இருக்கிறாரு. 2 ஓனரும் பேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேசிவிட்டு அவங்க என்ன செய்யுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருக்க. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, இவ்வளோ டென்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்துட்டு எந்த ஒரு குடிபோதை பழக்கங்களும் எந்த ஒரு தீய பழக்கங்களும் இல்லாமல் நான் வாழ்ந்துருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுவீங்க மேலும் அப்படின்னா. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, பாய், வணக்கம்.
காலையில் 5 மணிக்கு வரணும். காலையில் ரொட்டி போட வேண்டிய வேலை இருக்குது.